ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸைஸ் நம்பர் 2.2ல 7th ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சரிங்க பாருங்களேன். இப்போ tan இன்வர்ஸாக இவ்வளோ பேர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இது சின்னதாக இதெல்லாம் சும்மா அந்த ஏ வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நமக்கு வேணாம், அது எல்லாமே நம்ம சம் போட்டுடலாம். ஓகே, இப்போ இங்கே வாங்கலாம். இப்போ இது பார்த்தா டக்குன்னு ஒரு ஃபார்முலா மாதிரி தோணுது. ஓகே, உங்களுக்கு எதாவது தோணுதா? சார் எனக்கு ஒன்றும் தோணுது, சம்பளம் விட்டுருணும்னு தோணுது. அதான் உங்களுக்கு மைண்டு தோணுது, மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது பார்க்க இந்த tan 3 theta ஃபார்முலா மாதிரி இருக்குது. ரீகால் பண்ணிக்கோங்க. tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta. இதே மாதிரி இருக்குது. சார் லூஸா சார் நீங்கள் இது எங்கே இருக்குது இது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். 3 இந்த ஏவெல்லாம் மறந்துடுங்க. 3 எக்ஸுக்கு இருக்கா 3x 3 tan theta மைனஸ் எக்ஸ் கியூப் tan cube. இந்த ஏ மறந்துடுங்க, ஒன்றுமேலாம் 1ன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 3 ஏ மறந்துடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் tan ஸ்கொயர். அப்போ என்ன இருக்குது, எக்ஸு பேஸ்லலாம் நான் என்ன போடலாம், tan தீட்டான்னு போடலாம். சூப்பராக எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? இதை பார்த்தோன்னா தோணணும். இந்த ஃபார்முலாலாம் மைண்டில் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் tan தீட்டா போட்டுட்டேன். இப்போது இந்த ஏவெல்லாம் நான் கேன்சல் பண்ணேன், அதனால் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன், ஒரு ஏவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இது சும்மா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இந்த tan இப்படி தள்ளி விட்டா tan inverse of x by a is equal to தீட்டான்னு வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இது பின்னாடி யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த கொஷனில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan inverse of 3a ஸ்கொயர், எக்ஸ் பிளேஸில் என்ன போட போகிறேன், எக்ஸ் பிளேஸில் a tan தீட்டா இன்ட்டு a tan தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் பிளேஸில் a tan தீட்டா the whole cube ஆகிடும். ஸோ எக்ஸ் பிளேஸில் a tan தீட்டா போட்டேன், ஹோல் கியூப் பை a கியூப் அப்படி இருக்கும், மைனஸ் 3a எக்ஸ் பிளேஸில் a tan தீட்டா. இதுக்கு ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதெல்லாம் தனித்தனியாக ஸ்கொயரு கியூபெல்லாம் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், tan இன்வர்ஸ் வெளியே இருக்கட்டும். 3 இது a ஸ்கொயர் இன்ட்டு ஏனா a கியூப் tan தீட்டா மைனஸ் இது ஏக்கு கியூப் பண்ணால் a கியூப் tan கியூப் தீட்டா, ரைட்டா, பை a கியூப் மைனஸ் 3a. இங்கே பாருங்கள், இது ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் ஆகிடும். a ஸ்கொயர் இன்ட்டு a கியூப் tan ஸ்கொயர் பண்ணால் tan ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது மேலே இங்கே பாருங்கள், a கியூப் காமனாக இருக்குது, கீழே a கியூப் காமனாக இருக்குது. அதை வெளியிடுங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப், நீங்கள் கேட்கலாம் tan தீட்டா கூட காமனாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேணாம். a கியூப் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா கீழே அதாவது காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3 tan தீட்டா மைனஸ் a கியூப் வெளியே போயிடுச்சு, வெறும் tan கியூப் தீட்டா பை கீழே a கியூப் காமனாக எடுக்கிறேன். எடுத்துட்டா 1 மைனஸ் ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்கும், மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஸோ இது a கியூப் கேன்சல். இப்போ இது பாருங்களேன், 3 tan தீட்டா, இங்கே பாருங்கள் 3 tan தீட்டா மைனஸ் tan கியூப் 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் 1 மைனஸ் 3. இது பார்க்க அப்படியே இந்த ஃபுல் டேர்மாக இருக்கா? ஸோ இதுக்கு பதிலாக tan 3 தீட்டான்னு போட்டுடலாம். அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3 தீட்டா, tan இன்வர்ஸ் டேனும் கேன்சல். ஸோ ஆன்சர் என்னது, 3 தீட்டா. கொஷின் எப்படி இருக்குது, எக்ஸில் தானே இருக்குது. ஓகே, எக்ஸில் தானே இருக்குது. அப்போது நம்மளும் ஆன்சர் எக்ஸில் தான் கொடுக்கணும், தீட்டாலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ தீட்டானா என்னது, இங்கே பாரு இதான தீட்டா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. ஸோ 3 தீட்டானா இந்த என்டையர் டேர்ம் 3 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? ஒன்றுமே இல்லை பாரு, இந்த என்டையர் டேர்ம் பார்க்க இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குப்பா. ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பிளேஸில் a tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணிவிட்டு அதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு க்யூபெல்லாம் ஸ்கொயர்லாம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் a கியூபை காமன் எடுக்கிறேன், கீழே a கியூப் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். இந்த என்டையர் டேர்ம் பார்க்க இந்த டேர்ம் மாதிரி இருக்குது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டா 3 தீட்டான்னு விடக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் வந்து எக்ஸில் கொடுத்தா நம்ம ஆன்சர் எக்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ தீட்டானா என்னது, இதோ இதுலேருந்து எக்ஸ் பை ஏ tan தீட்டா. ஸோ இது இப்படி தட்டா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல் 7 சம் ஓவர். நெக்ஸ்ட் சம் ஓவர். தேங்க்யூ, பாய்.